200 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரம் தரம் அப்படின்னு தாவேகா அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு தான் இந்த 200 யூனிட் சலுகைன்னு சொல்றாங்க. ஏமா வைஷ்ணவி, நீ இன்னும் டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறத விடவே இல்லையாமா? உங்க ஆட்சி கவிழ்ந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. உனக்கு அதெல்லாம் தெரியுதா இல்லையா? உங்க தளபதி சிஎம்மும் இல்லை, இப்போ எம்எல்ஏவும் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு மக்கள் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் நீ சொம்படிக்கிறதுல நிறுத்தலை அப்படின்னா அடுத்து உனக்கு தான் அடிப்பாங்க சொம்பு. ஏன்டி வைஷ்ணவி, தமிழ்நாட்டில் வந்து 500 யூனிட்டுக்கு மேலே போனால் 200 யூனிட் ஃப்ரீ இல்லை அப்படின்றது புரியாமல் தற்கொலைத்தனமாக பேசக்கூடாது. நாங்கள் தற்கொலை இல்லை, நீ தான் இப்போ தற்கொலை. 500 யூனிட்டுக்கு மேலே போனால் 200 யூனிட் ஃப்ரீ இல்லை அப்படின்றது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஆட்சியில் 100 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுத்தீங்க இல்லையா, அந்த 100 யூனிட் எல்லாருக்குமே ஃப்ரீ தான். 200 யூனிட் ஃப்ரீ வேணும் அப்படின்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த 200 யூனிட் ஃப்ரீ வரும். அப்படி இல்லைனா 500 யூனிட் மேலே போயிருந்தால் அந்த 100 யூனிட் எப்பயுமே ஃப்ரீ வரும் இல்லையா, அந்த 100 யூனிட் எப்பயும் ஃப்ரீ வரும். 200 யூனிட் வேணும்னா 500 யூனிட்டுக்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு மாற்றத்துக்கான நல்ல திட்டம் இல்லையா? இதனால நிறைய பேர் மக்கள் கரண்ட் யூசேஜ் கம்மி பண்ணுவாங்க இல்லையா? இதை வரவேற்கலாம் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா 2 ரூமில் 3 ரூம்லலாம் சும்மா ஃபேன் ஓடிட்டு இருக்கோம், சும்மா ஏசி போட்டு வச்சிருக்கோம், டிவியை பார்க்க மாட்டோம், டிவி ஓடிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, உங்களோட ஸ்ட்ரீட் லைட்லாம் உங்களோட தெருவிலலாம் பார்த்தீங்கன்னா கம்பத்தில் லைட் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஆஃபே பண்ண மாட்டாங்க, ஆன்லேயே தான் இருக்கும். இப்பயுமே போய் பாருங்கள், நிறைய இடத்துல ஆனில் தான் இருக்கும் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே. ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ கரண்ட் வேஸ்ட் பண்ணுறோம், வெளியில் எவ்வளோ கரண்ட் வேஸ்ட் பண்ணுறோம். இதனால் இது அருமையான திட்டம் அறிவிச்சிருக்குது. இதனால் மக்கள் நிறைய பேர் கரண்ட் யூசேஜ் வச்சு கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை தற்கொலைத்தனமாக டிஎம்கேக்கு சொம்படிக்கிற நாய்ங்க இந்த மாதிரியே வீடியோ போட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ 50 சீட்டு கொடுத்து துரத்திருக்காங்க உங்களை. இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்காமல் 234 தொகுதியும் நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் தான் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறார். அதையும் நீங்களாம் பார்ப்பீங்க. உங்கள் மூஞ்சிலெல்லாம் கரிப்பூசுற நேரம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது.